இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழா வாழ்த்துக்களை நாங்கள் இன்னைக்கு ஸ்பெஷலாக சொல்கிறோம். இன்னைக்கு அனைத்து குருக்களுடைய திருவிழா. அதனால் உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக இந்த ஜான் மரிய வியானுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் சிறப்பான திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று புனித ஜான் மரிய வியானி ஒரு குரு, அவருடைய விழாவை திருச்சபை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த பேராலயத்தில் அமர்ந்திருக்கின்ற இறைமக்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், சிறு பிள்ளைகள், அல்லது இதை நேரடி அந்த லைவில் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். என்று நம்முடைய திருச்சபையில் நிறைய புனிதர்கள் இருக்காங்க. புனித டோமினிக் சாபியோ, அல்லது இப்போ ரீசெண்டாக கார்லோ அக்விட்டிஸ், அவர் இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி நற்கருணை புதுமைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாடர்ன் உலகத்தில் அந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி நிறைய அவரும் புனிதராக இருக்கார். அதே போல தான் இன்றைய புனிதர் ஜான் மரிய வியானி. இப்படி நிறைய புனிதர்கள் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் கொண்டாடி தீர்க்க வேண்டும். ஆனால் ஏனோ நாம் கொண்டாடுவது கிடையாது. ஆனால் சினிமா நடிகர் நடிகைகள் அல்லது விளையாட்டுத் துறையில் இருக்கின்றவர்கள் நிறைய பேர் கொண்டாடி தீர்க்கிறோம். இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லணும்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், பச்சை குத்திக்கிறோம், டிபியில் வச்சுக்கிறோம், பயங்கரமாக லைக்கு போடுறோம், சப்ஸ்கிரைப், நிறைய மில்லியன்ஸ். ஒரு பாடல் ரிலீஸ் ஆனிச்சுனாக்கா உடனே வித்தின் அ ஃபியூ மினிட்ஸ் பயங்கரமாக ரீச் அவுட் ஆகுது. நிறைய கொண்டாடி தீர்க்கிறோம். டிஷர்ட்டு, ஷர்ட்லேருந்து, ஹேர் கட்லேருந்து பயங்கரமாக கொண்டாடி தீர்க்கிறோம். ஆனால் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் நிறைய புனிதர்களை கொண்டாடி தீர்க்க வேண்டும். அது காலத்தினுடைய கட்டாயம். எனவே இந்த திருவிழாவில், ஜான் மரிய வியானியினுடைய திருவிழாவில் மறுபடியும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது புனிதர்களுடைய பெயரை அல்லது திருவிவிலியத்தில் உள்ள பெயரை தயவு செய்து வையுங்க. வேறு எங்கேயும் போய் தேடாதீங்க, கூகுள் எல்லாம் போய் தேடாதீங்க. போங்க, ஒரு ஃபாதர் சிஸ்டர்கிட்ட போங்க, இல்லைன்னா பைபிளில் போங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு புனிதர்களுடைய பெயரை வைத்து கூப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பைபிளில் உள்ள ஒரு நேமை வைங்க, வேறு எங்கேயும் வாயில் நுழைய முடியாத பேர்லாம் வைக்காதீங்க. நாம் கொண்டாடி தீர்க்க வேண்டும் இந்த புனிதரை, காலத்தின் கட்டாயம். புனித ஜான் மரிய வியானி பிரான்ஸ் நாட்டில் 1786 பிறந்தார். இவர் பிறந்த சமயம் பிரான்ஸ் நாட்டில் அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்று சொல்வார்கள், அந்த புரட்சி நடைபெற்று கொண்டிருந்த காரணத்தினால் திருப்பலி வைக்க முடியாது, அருள் சாதனங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியாது, கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தன. இருந்தாலும் பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்த புனித ஜான் மரிய வியானி பல மைல் தூரம் நடந்து அந்த திருப்பலியை அவர் கண்டார். அவருடைய வாழ்க்கை வரலாறுல படிச்சிங்க அப்படின்னா, அவரை சாத்தான் கிண்டல் செய்யுமா. எப்படி அப்படின்னா, அவர் குருவானவராக இருக்கின்ற பொழுது நிறைய சோதனை சாத்தான் அவருக்கு கொடுக்குமா. ஏன்னா நிறைய ஆன்மீக காரியங்களை செஞ்சார். சாத்தானுக்கு தான் பிடிக்காது, மக்களை கடவுள்கிட்ட கூப்பிட்டுட்டு வந்தால் பிடிக்காது. அப்போ அப்படி ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கும்போது, சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு லத்தீன் தானே, லத்தீனில் சொல்லி சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு அவர் சொன்னாராம். ஆனால் அந்த சொன்ன வார்த்தையில் இலக்கண பிழை, கிராமட்டிக்கல் மிஸ்டேக், சரியாக சொல்லலை. அதை அந்த சாத்தான் பார்த்துட்டு, உனக்கு லத்தீன் கூட ஒழுங்காக சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி ஜான் மரிய வியானி கேலி கிண்டல் செஞ்சுட்டு போகுமா. அவருக்கு லத்தீன் அவ்வளோதான் வராது. என்ன பின்னணி அப்படின்னா, இந்த பிரெஞ்சு புரட்சி நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் அவர் சரியாக பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகலை. அதனால் இந்த லத்தீன் லாங்குவேஜில், மொழியில் சரியான புலமை கிடையாது. அவர் குருமடம் சேருகிறார். படிப்பு அறிவு கம்மியாக இருக்கிறது. எனவே அவரை குருவானவராக ஆக்குவதா என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, படிப்பு இல்லை அதனால் ஆக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் ஒரு பெரிய குரு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர்கள் பயிற்று விட்டவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி ஜான் மரிய வியானிக்கு மாதா மேலே பக்தி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர்கள் சொல்கிறாங்க, அவருக்கு படிப்பு தான் கம்மி, ஆனால் மாதா மேலே ரொம்ப பக்தி இருக்குது அவருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, குருப்பட்டம் கொடுங்கள், அது போதும் என்று சொல்லி அவர்கள் குருப்பட்டம் கொடுக்கிறார்கள். இவ்வாறாக 30வது வயதில் அவர் குருப்பட்டம் பெறுகிறார். அவர் குருப்பட்டம் பெற்று அவரை ஆர்ஸ் என்ற ஒரு சிறிய ஒரு கிராம பங்கிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் புரட்சியினால்
மக்களுடைய ஆன்மீக வாழ்வு ரொம்ப மந்தமாக போயிடுச்சு. எப்படின்னா குடி, களியாட்டம், கடவுளே இல்லை என்று சொல்லி தாறுமாறான வாழ்க்கை நிலையில் அவர் குருவான பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இவர் ஆர்ட்ஸ் என்ற ஒரு சிறிய கிராமத்திற்கு பங்கு தந்தையாக செல்கிறார். அப்போ அப்படி போகும்பொழுது அந்த ஆர்ட்ஸ் நகருக்கு வழி தெரியல. அப்போ ஒரு சின்ன பையன் நிற்கிறான். அவனை கூப்பிட்டு, நீ ஆர்ட்ஸ் அந்த கிராமத்திற்கு போகிறதுக்கு வழி காட்டின அப்படின்னா நான் உனக்கு விண்ணகத்துக்கு போகிறதுக்கான வழியை காட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த சின்ன பையன் சிரிக்கிறான். உங்களுக்கு ஆர்ட்ஸுக்கு போகிறதுக்கே வழி தெரியல, நீங்கள் எப்படி விண்ணகத்துக்கு போகிறதுக்கு வழி காட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். ஆனால் பின்னால் நிலைமை வேற. எத்தனையோ ஆன்மாக்களை அவர் விண்ணகத்திற்கு வழிகாட்டி கூட்டி சென்றார். அதனால் தான் குருக்களின் பாதுகாவலராக அவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பங்கு குருவாக செல்கின்றார். ஜெபம், கடும் தவம், உழைப்பு இதை செய்து நிறைய மக்களை மனம் மாற்றினார். இந்த ஆர்ட்ஸ் நகரில் வயசான பாட்டிங்க மட்டும்தான் கோயிலுக்கு வருவாங்களாம், வேறு யாரும் வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மாற்றி அனைவரையும் அந்த கோவிலுக்கு வர வைத்தார். எப்படி என்றால், அந்த ஆர்ட்ஸ் நகர ரயில் நிலையம் அந்த ஸ்டேஷனில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட்லாம் புக் பண்ணிடுவாங்களாம், ஃபுல்லாகிடுமா. அவ்வளோ கூட்டம். இவருடைய வாழ்க்கை முறை அப்படியாக இருந்தது. அதில் நிறைய அவர் செஞ்சிருக்கார். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். இப்படியாக அவருடைய வாழ்க்கை சென்றது. 1859 73ஆம் வயதில் அவர் இறந்து போகின்றார். 1925ஆம் ஆண்டு 11ஆம் பத்திநாதர் இவரை புனிதர் நிலைக்கு உயர்த்துகின்றார். அப்பொழுது மறை மாவட்ட குருக்களின் பாதுகாவலர் என்று தான் சொல்கிறாங்க. மறை மாவட்டம் டைசன் பிரீஸ்ட் அப்படின்னாக்க மோஸ்ட்லி பங்கு குருவானவர்கள். அதனால் பங்கு தந்தையர்களின் பாதுகாவலர் என்று இவர் அழைக்கப்படுகிறார். ஆனால் 2009ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் இவரை அனைத்து குருக்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார்கள். அதனால்தான் இன்று அனைத்து குருக்களுடைய திருவிழா. இன்றைய திருவிழா கொண்டாடுகின்ற நேரத்தில் ஒரே ஒரு சிந்தனையை பதிவு செய்கிறேன். இவர் பல்வேறு விதமான ஆன்மீக காரியங்களை செய்தார். அதில் மிக மிக முக்கியமாக அவர் செய்த காரியம், ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு அருள் சாதனம் அவர் கேட்டார். 14 மணி நேரம். ரொம்ப டயர்டாக இருந்தாலும் அதனால்தான் விண்ணகத்திற்கு பல ஆன்மாக்களை அவர் கொண்டு சேர்த்தார். 14 மணி நேரம் பாவ சங்கீர்த்தனம் கேட்டார். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். என்ன கை உயரிய மாட்டுது, சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். சரி, அப்போ இந்த திருவிழாவை கொண்டாடுற நேரத்தில் என்ன செய்தியை எடுத்துட்டு போகலாம்? ஒப்புரவு அருள் சாதனத்தை பற்றி கொஞ்சம் தியானிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள நிலைமையில் நிறைய காரியங்களை நாம் மறந்து போய்விடுறோம். ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதில் சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அட்ஜஸ்ட சிலுவை போடுற பழக்கம் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. பெரியவங்க போடுவீங்க, நீங்கள் சின்ன பிள்ளைங்களை எந்திரிச்சு போட வச்சுருங்க பார்ப்போம் அட்ஜஸ்ட சிலுவை. ஏன்னா இது எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, அட்ஜஸ்ட சிலுவை தானே ஃபாதர், அது தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப சின்ன காரியமாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் பூசை முடிஞ்சோன்னு உட்கார வச்சு போட்டு பாருங்கள், அவங்க போட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அட்ஜஸ்ட சிலுவை தெரியல. அட்ஜஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். இப்போ எப்படி போடுறாங்க? அட்ஜஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து இப்படி மீசை வரைகிறது. பிதா சுதன் பரிசு. உண்மை, நான் நகைச்சுவைக்காக சொல்லலை, உண்மை. தெரியலை, அட்ஜஸ்ட சிலுவை போட தெரியலை. அது ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம். அதே போல் இது சின்ன பிள்ளைங்க ஒப்புரவு அருள் சாதனம் பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு நிறைய பேருக்கு தெரியலை. உண்மைதான், பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கென்று நிறைய முறைகள் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சொல்ல வேண்டிய கடமை, சொல்லாமலாம் போனால் நான் கணக்கு கொடுக்கணும் கடவுளுக்கு. சொல்ல வேண்டிய கடமை. பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு முன்பாக சென்று அமர்ந்து என்னென்ன பாவம் செய்தோம், 10 கட்டளைக்கும் திருச்சபை கட்டளைக்கும் எதிராக என்ன செஞ்சோம் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு போய் பாவ சங்கீர்த்தனம் செய்ய போகிறோம். நான் வழிமுறை சொல்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். சுவாமி, நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும். நான் பாவ சங்கீர்த்தனம் ஒப்புரவு அருள் சாதனம். இப்போ மொழி மாற்றம். பாவ சங்கீர்த்தனமும் ஒப்புரவு அருள் சாதனம் ஒன்று தான். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், பாவ சங்கீர்த்தனத்து ஒப்புரவு அருள் சாதனம் 1ஆ 2ஆன்னு கேட்டேன். அவன் 2ங்கிறான். 2 ஒன்று தான். மொழிபெயர்ப்பில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். சுவாமி, நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும். நான் ஒப்புரவு அருள் சாதனம் செய்து
ஒரு மாதமோ ஒரு வாரமோ ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் சொல்லணும். சொல்லி முடித்த பிறகு நான் இப்பொழுது சொன்ன பாவங்களுக்கும் சொல்ல மறந்த பாவங்களுக்கும் மனம் வருந்துகிறேன். குருவானவர் அறிவுரை கொடுப்பார். அதை சொல்லிவிட்டு மனத்துயர் மன்றாட்டு சொல்லிவிட்டு போய் அமர்ந்து அவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றிவிட்டு வர வேண்டும். இதுதான் முறை, இதுதான் முறை. நம்ம எப்படி செய்கிறோம்? இப்போ உள்ள வழக்கம், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். சுவாமி நான் ஒரு பாவி, ஓன் பாவத்தை நீ மன்னிச்சுக்க. நடக்குது. அவன் நான் பாவம் செய்கிறதுன்னு கேட்க உட்காந்துருக்கேன்னு எனக்கு இதுவும் வேணும். இன்னும் சுவாமி நான் ஒரு பாவி, ஓன் பாவத்தை மன்னிச்சுக்க. நான் பாவம் செய்கிறதுன பண்ணி எத்தனை நாள்னு தெரியலையே அது ஒரு மாதம்லாம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப கம்மி. 1 வருஷம் 2 வருஷம்லாம் ஆகுது. ஒரு ஆப்ஷன் வருது, நான் இப்பொழுது சொன்ன பாவங்களுக்கும் சொல்ல மறந்த பாவங்களுக்கும். வார்த்தையை சரியாக புரிஞ்சுக்கணும், அப்படி தான் சொல்லணும். ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோம்? சொன்ன பாவங்களுக்கும் வேணுக்கும்னே மறந்த பாவங்களுக்கும் அதில் 2 பிசுறு குசுறு வச்சுக்கிறது. பொய் சொன்னேன், கிள்னேன், குத்துனேன், அதை மட்டும் சொல்லிவிட்டு வந்துட்டு முக்கியமானதெல்லாம் இந்த ஆப்ஷனில் விட்டுறது. நான் சொன்ன பாவங்களுக்கு சொல்ல மறந்த பாவங்களுக்கு. அது எதுவும் மனித படைக்கிறத மறந்துட்டோம்னா அது சேர்த்துக்கிறது. ஆனால் இப்படி தான் சொல்கிறது. நிறைய பேர் பாவ சங்கீர்த்தனை பண்ண வந்தாக்கா, சொல்லுமா பாவத்தெல்லாம் சொல்லுங்க அப்படின்னா, நான் ஒன்றும் பாவமெல்லாம் செய்யலையே பாதை, அதுவே பெரிய பாவம். நான் ஒன்றும் அப்படி பாவம் ஒன்றும் செய்யலையே. இந்த கல்யாண பூசையெல்லாம் பாவ சிங்கனை கேட்கும் போது அந்த பொண்ணு கல்யாண பொண்ணு அங்கே வருதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை கல்யாண மாப்பிள்ளை அங்கே வந்துட்டாரு, 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துட்டாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி அலங்கார சென்டெல்லாம் அங்கேயே அடிக்கும். கல்யாண மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பயங்கரமாக அந்த உட்காரும். பாவ சிங்கனை பண்ணுப்பா, தடுமாறுவார். அப்படியே ஒன்றும் சொல்ல தெரியாது. நான் பாவமே பண்ணலை. அப்போ நான் சொல்லுவேன், இறக்குங்க அந்த புனிதர்கள் சுருவத்தையெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு ஏற்றுங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும், புனிதர்களாக அறிவிச்சிரும். இது நகைச்சுவைக்காக சொல்லலை, உண்மையாகவே பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு அருள் சாதனம் என்ற ஒரு அருள் சாதனம் மிகப்பெரிய கொடை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை, நிறைய கஷ்டம், போய் பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்க. முதல்ல நிறைய நம்ம செய்கிறது கிடையாது. ஒரு ஒப்புரவு அருள் சாதனம், ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஒரு திவ்ய பழிபூசை ஒப்பு கொடுங்க, நீங்கள் மாற்றத்தை பாருங்கள். நம்ம செய்கிறது கிடையாது. சில நேரங்களில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, வருடத்திற்கு ஒரு முறையாவது பாவம். அது யாருக்கு? வெளிநாட்டில் கப்பலில் இருக்கவங்களுக்கு, இல்லை கோவிலே இல்லை வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இது. உள்ளூரில் இருக்கிற நமக்கு எத்தனை கோவில் கட்டி வச்சுருக்கோம்? இப்போ கோவிலாக தான் கட்டி வைக்கிறோம். அப்போ அதெல்லாம் சில நேரங்களில் நாம் மறந்து போய்விடுகிறோம். எனவே இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் ஆர்ஸுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வழி தெரியலை, நீங்கள் எப்படி விண்ணகத்துக்கு போகிறதுக்கு வழிகாட்ட போகிறீங்கன்னு அந்த பையன் சொன்னான். எத்தனையோ ஆன்மாக்களை அவர் விண்ணகத்தில் கொண்டு சேர்ப்பித்தார். எனவே இந்த ஒப்புரவு அருள் சாதனம் என்கின்ற ஒரு பொக்கிஷத்தை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை நாம் மறந்து போயிடாதீங்க. நீங்கள் செய்யுங்க, பாவ சங்கீர்த்தனை செய்யுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. இப்போ புதுநன்மைக்கு வரும்போது நான் கேள்வி கேட்பேன், 2 சொல்லிட்டாக்கா, 2 ஜெபம் சொல்லிட்டா புதுநன்மை உண்டு. 1 அஜிஸ்ட் சிலுவை போட்டுட்டா 50 மார்க்கு பாஸு. 2வது மனத்துயர் மன்றாட்டு, அது சொல்லிட்டாக்கா புதுநன்மை உங்களுக்கு கொடுத்துருவோம். எத்தனை பேர் சொல்கிறோம் மனத்துயர் மன்றாட்டு? என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கு மேலாக அன்பிற்குரியவரும் நீரே, என் பாவங்களால் உமக்கு செய்த துரோகங்களுக்காக மனம் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதியான தீர்மானம் செய்கிறேன். இப்போ இந்த ஜெபத்தை யார் சொல்லணும்? பாவ சங்கீர்த்தனை செய்ய வர்றவங்க சொல்லணும். இப்போ யார் சொல்லிகிட்டு இருக்கா? நாங்கள் தான் சொல்கிறோம். சொல்லுமா, என் இறைவனாகிய தந்தையே, என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், நன்மை நிறைந்தவர் நீர். நாங்கள் தான் சொல்லி கொடுக்குறோம். புதுநன்மைக்கு படிக்க வர்றவங்களும் என்ன மைண்ட் செட்டப்பில் வர்றாங்க? படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிடணும். இப்போ அதை தானே சொல்கிறோம், ஜெபம் சொல்லினா தான் புதுநன்மைன்னு சொல்கிறோம். அதனால் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிடுறது, ஒப்பிச்சுட்டு புதுநன்மை வாங்கிட்டு போயிட்டு அவ்வளோதான். ஏன்னா அதுக்கப்புறம் புதுநன்மை வாங்கிட்டு போனால் எப்போ வர்றாங்க? ஓலையிலிருந்து தான் வர்றாங்க, அதுக்குள்ளே மறந்து போயிடுது. அதனால் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அஜிஸ்ட சிலுவை போகிறதா இருக்கலாம், பாவ சங்கீர்த்தனை செய்தா இருக்கலாம். அதோடு கூட நான் இன்னும் வலியுறுத்தி சொல்கிறேன், திவ்ய நன்மை வாங்குகின்ற பொழுது ஆமேன் அப்படின்னு பதில் சொல்லி வணங்கி அந்த திவ்ய நன்மை பெற்றுவிட்டு நன்மை வாங்கிட்டு போயிட்டு முட்டி போட்டு நன்றி சொல்லுங்கள். அதெல்லாம் நிறைய காரியங்கள் பெற்றோர்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். கண்டிப்பாக எத்தனையோ புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு அல்ல, இன்றைக்கே
உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு புனிதர் வரலாம். உண்மை, உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு புனிதர் வரலாம். அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கோவில் கட்டி கொண்டாடலாம், அல்லது ஒரு குருவானவராக வரலாம், ஒரு அருட்சகோதரியாக வரலாம். இன்றைக்கு தான் வாசிக்கிறோம், அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு. அதனால் வரலாம் உங்களுடைய குடும்பத்திலும். எனவே இந்த நாளிலே குருக்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எந்த ஒரு குருவானவரும் எந்த இறை மக்களுக்கு மேலே கோபம் வைக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, சாவ விட மாட்டாங்க. கோவப்படலாம் பணி நிமித்தமாக, யாரையும் வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் மாதாவோட பிள்ளைங்க, மாதாவோட பிள்ளைங்க. அதனால மாதா யாருக்காவது கெடுதல் செய்கிறாங்களா? செய்யலை. அவர்களுடைய பிள்ளைகள் நாங்கள். ஏதோ பணி நிமித்தமாக கோவப்படலாம், பேசலாம், ஆனால் யாரையும் வெறுத்து ஒதுக்கி வைக்க மாட்டோம். உங்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு திருப்பலியிலும் உங்களுக்காகத்தான் ஜெபிக்கின்றோம். எனவே குருவானவர்களும் ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள்தான். எனவே நீங்கள் அந்த குருவானவர்களுக்காக, அவருடைய பணிக்காக ஜெபிப்போம். ஆமென்.